ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நம்மளுடைய குரூப்ல நம்ம ரெண்டே கேள்வி மாத்திரம் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அதுல ரெபேக்காலோட வீக்னஸஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அதோட ஒரு பலவீனம் அவங்களுக்கு ஒட்டு கேட்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது ஒரு அவங்களுடைய பலவீனமா காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால நம்ம 2 கேள்வி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒட்டு கேட்கறது சரியா தவறா? வேதத்துல ரெபேக்கா தவிர வேற யாரெல்லாம் இப்படி செஞ்சிருக்காங்க? வேவு பாக்குறது, கியூரியாசிட்டி, இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்திலாம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி பெற்றுக்கோங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் ஒரு சிலர் நம்ம குரூப்ல நல்ல ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சரியான பதில்கள் அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டடா நம்ம பார்க்கலாம். இந்த ஒட்டு கேட்கறது அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. நமக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தை. ஆனாலும் ஒட்டு கேட்கறதுனா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படாத ஒரு காரியத்தை அல்லாட்டி விஷயங்களை, சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அவங்களோட அனுமதி இன்றி ரகசியமா அல்லது திருட்டுத்தனமா கேட்கறது அல்லது அறிந்து கொள்றதுக்காக முயற்சி பண்றதுக்கு பேரு தான் ஒட்டு கேட்கறது. ஒட்டு கேட்கறது அப்படிங்கிறத இன்னொரு விதத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை வேவு பார்க்கறது, உளவு பார்ப்பது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைய நவீன நாகரிக அறிவியல் வளர்ந்த இந்த காலத்துல இப்படி யாராவது போய் செய்வாங்களா? இப்படிலாம் ஒட்டு கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் எஜுகேட்டடா இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரு கீழ்த்தரமா பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இன்னைக்கும் இந்த ஒட்டு கேட்கறது நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா, டெலிஃபோன் லைன்ஸ் மூலமா, செல்லுலார் நெட்வொர்க்ஸ் மூலமா, மெயில்ல, சோஷியல் மீடியால, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் மூலமா, ஈவன் எல்லா விதமான எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் டிவைசஸ் மூலமாவும் இந்த ஒட்டு கேட்கறது நடந்துட்டு தான் இருக்குது. லைக் என்னன்னா, மினியேச்சர் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ், மொபைல் போன்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர்ஸ், நம்மளுடைய ஃபோன் டேப்ஸ், அடுத்து ஈவன் ஆப்டிக்கல் டிவைசஸ் மூலமா கூட இந்த ஒட்டு கேட்கிற விஷயங்கள் மற்றவங்களுடைய ரகசியங்களை, மற்றவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை திருடுற காரியங்கள் இன்னைக்கும் என்ன இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமா நடந்துட்டு இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னன்னா, இது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மாடர்ன் உலகத்துல மாடர்னா நடக்குது. இது மற்றவங்களுடைய ரகசியங்களை இந்த மாதிரி காரியங்கள் மூலமா திருடுறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை தெரிந்து கொள்றாங்க. இப்போது நம்ம இத பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த காரியம் ஒரு தவறான, ஒரு ஒழுக்கமற்ற செயலாக, ஒரு பாவமான செயலா நமக்கு தெரிந்தாலும் சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல இந்த உளவு பார்ப்பது, ஒட்டு கேட்பது தவறு அல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சட்டப்படி அது ஒரு சரியான செயலா தெரியுது. அப்படி நினைக்கிறதுக்கு அநேக காரணங்கள் காணப்படுது. எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒற்றர்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சில நாடுகள் இந்த ஒற்றர்களை சில நாடுகள்ல, எல்லா நாடுகள்லயுமே இந்த ஒற்றர்களை அரசாங்கமே அவங்கள நியமிக்கிறாங்க. எதிரியோட திட்டங்களை உளவு பார்க்கறதுக்காக அவங்க நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் அப்படி உளவு பார்க்காம, வேவு பார்க்காம அந்த நாடு காணப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு நாள் அந்த தேசம் எதிரியோட வசமாயிரும். அவங்க தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து அவங்க அந்த அடுத்த நாட்டுக்கு, அவங்க எதிரியோட நாட்டுக்கு அடிமையாகி விடுவாங்க. யுத்த காலங்கள்ல எதிரியின் மீது உளவு பார்ப்பது மற்றும் இராணுவ உளவுத்துறை ரகசியங்களை சேகரிப்பது ஆகியவை தான் இந்த வெற்றிக்கே முக்கியமான காரணங்களா இருக்கும். நம்முடைய வேதாகமத்துல நம்ம எடுத்துக்கிட்டாலும், கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னாடி மோசே கூட 12 பேரை வேவு பார்க்கும்படிக்கு அனுப்புனாரு. பின்பு எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா 2 பேரை வேவு பார்க்கும்படி அனுப்புனாரு. நியாயாதிபதிகள் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 9-15 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல கர்த்தர் கிதியோன் கிட்ட சொல்லுவாரு, நீயும் உண்ட வேலைக்காரன்
பூராவும் சேர்ந்து மீதியானியர்களுடைய பாளையத்துல போய் நீங்க வேவு பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல ஏரோது ராஜா வந்து சபையில சிலரை துன்பப்படுத்தி யாக்கோபு யோவானுடைய சகோதரன் யாக்கோப கொலை செஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் பேதுருவையும் புடிச்சு ஜெயில அடைச்சு வச்சிருப்பாரு. அப்ப பேதுருவுக்காக சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப கர்த்தருடைய தூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வந்து விடுவாரு. நேரா பேதுரு என்ன பண்ணுவாருன்னா மார்க்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வருவாரு. வந்து கதவை தட்டும் போது ரோதைங்கிற பெண் வந்து அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா கதவு கிட்ட வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆவது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 40 பேருக்கும் அதிகமான யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பவுலை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சதி திட்டம் தீட்டுவாங்க. இந்த சதி திட்டத்தை வந்து பவுலோட சகோதரியோட மகன் வந்து கேள்விப்பட்டு பவுல் கிட்ட போய் கோட்டைக்குள்ள போய் சொல்லுவாரு. அதனால அன்னைக்கு பவுலோட உயிர் வந்து காப்பாற்றப்படும், தப்புவிக்கப்படும் பார்த்துக்கோங்க. அதே போல எஸ்தர் புக் நம்ம வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் வாசிக்கும் போது மொர்தகாய் வந்து வாசல்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது 2 பிரதானிகள் வந்து பிக்தானும் தேரேசும் வந்து ராஜா மேல வர்மம் வச்சு அகாஸ்வேரு ராஜா மேல கொலை பண்றதுக்காக அவங்க மேல கை போடுறதுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானை வந்து மொர்தகாய் தெரிஞ்சு எஸ்தருக்கு அதை தெரிவித்து எஸ்தர் மூலமா ராஜாவுக்கு வந்து தெரியப்படுத்தினதுனால அன்னைக்கு அந்த அகாஸ்வேரு ராஜாவோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு காலங்கள்ல நம்ம வந்து சரி இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா நடக்குது பார்த்துக்கோங்க. நாட்டின் பாதுகாப்புக்காக இதெல்லாம் நடந்துச்சும் இருக்குது. இன்னைக்கு வந்து சரி ஓகே நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய லைஃப்ல பார்த்தோம்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல வந்து வாலிப பிள்ளைங்களை வச்சிருக்கிற சில பெற்றோர் வந்து தங்க பிள்ளைங்கள் மேல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. தன்னுடைய பிள்ளைங்க வந்து யாருக்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, எந்த மொபைல்ல எதெல்லாம் வாட்ச் பண்றாங்க, அதே மாதிரி வந்து தன் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு அவங்க மேல வந்து ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஒட்டு கேட்கறது தான். ஆனா இதெல்லாம் தப்புன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பாதுகாப்புக்காக தான். அது நாட்டின் பாதுகாப்புக்காக அவங்க ஒற்றர்களை வச்சு ஒட்டு கேட்கறாங்க, வேவு பார்க்கறாங்க. இங்க பிள்ளைங்க மேல வாலிப பிள்ளைங்க மேல பெற்றோர்கள் வச்சிருக்கிற கண்ணு வந்து பிள்ளைங்களுடைய சேஃப்டிக்காக அவங்க வச்சிருக்காங்க. அதனால இதையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரேடியா தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படின்னா எதுதான் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட நபரின் உரையாடலை ரகசியமா கேட்கறது, இன்னொருவருடைய நம்பிக்கையை உடைச்சு அவங்களுடைய பிரைவசிக்குள்ள நம்ம அத்துமீறி நுழைவதுதான் தப்பு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட செயலுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கு, அதாவது என்ன மோட்டிவ்ல நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கணும். சுயநல நோக்கங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்முடைய பொறாம பழி வாங்கணும் அப்படிங்கிற இதுக்காக கேட்ட விஷயங்களை ஊர் ஃபுல்லா பரப்பி நம்ம வந்து அவங்கள தூசிக்கணும், அவங்களோட இமேஜை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் நம்ம ஒருத்தங்களை வேவு பார்க்குறோம், ஒட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டப்பட்டோம் அப்படின்னா அது தவறு. நம்ம ஒட்டு கேட்டு சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேறு ஒருத்தருக்கு தீங்கு விளைவிப்பதற்காக ஒரு நியாயமற்ற முறையில ஒரு ஒழுக்கமற்ற முறையில நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது கண்டிப்பா தவறுதான். அது ஒரு நேர்மையற்ற செயல், அதே நேரத்துல அது ஒரு அன்பற்ற செயலும் கூட. ரோமர் 13:8 பவுல் சொல்றாரு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் நீங்கள் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வந்துங்க பவுல் வந்து. ஸோ நம்ம வந்து என்னன்னா
அதுதான் வந்து நியாயப்பிரமாணம். அப்படி நம்ம செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம்னு சொல்லி பவுல் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம வந்து மற்றவங்களை நேசிக்கணுங்கிற ஒரே ஒரு டியூட்டி மட்டும்தான் நமக்கு இருக்குதே தவிர மற்றவங்கள ரகசியங்களை தெரிந்து அவங்கள தூஷிக்கவோ அவங்களுக்கு தீமை செய்யறதுக்கோ அது வந்து நம்மளை வந்து அது நமக்கு கடன் கிடையாது, அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. லூக்கா 6:31 மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு யாரும் இதே மாதிரி நம்மளுடைய பிரைவசிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி நம்மளுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு ஊர் ஃபுல்லா நம்மளை தூஷித்து நம்மளுடைய இமேஜை யாரும் கெடுத்தாலோ இல்ல நமக்கு யாரும் தீங்கு விளைவித்தாலோ நமக்கு ஒருபோதும் அது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒருபோதும் மற்றவங்களுக்கு அந்த விஷயங்களை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம பார்க்கணும். பிலிப்பியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கு, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்குன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நம்ம வாழ்ற உலகம் வந்து ஃபுல்லா கரப்டடான ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மத்தியில வாழ்ற நம்ம வந்து கபடற்றவங்களா குற்றமற்றவங்களா மாசற்றவங்களா காணப்படணும். அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யாம இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா பொதுநல நோக்கத்துக்காக மற்றவர்களின் நலனுக்காக செய்யப்படும் அப்படின்னா அது ஓகே தான், அதை நம்ம அனுமதிக்கலாம். ஒருவேளை பாவம் செய்யும்படி நம்ம தூண்டப்படுவோம் அப்படின்னா நம்ம எப்பவும் லூக்கா 6:31 வந்து நம்ம அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கணும். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அடிக்கடி நம்ம நினைவுபடுத்தி பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல பாவத்துல நம்ம வந்து விழுந்து போக மாட்டோம். மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி நடந்துகிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு பிடிக்குமா? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதனால நம்ம ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அடுத்து கியூரியாசிட்டி பத்தி நம்ம பார்க்கலாம். கியூரியாசிட்டி அப்படிங்கிறது என்னது? அது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ளணும் அல்லாட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்துக்கு பேர் தான் கியூரியாசிட்டி. இத நெகட்டிவ் சென்ஸ்ல எதிர்மறையான அர்த்தத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து அவசியமில்லாத காரியங்களை மிக ஆர்வத்துடன் மிக நுணுக்கமா அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விருப்பம் தான் வந்து நெகட்டிவ் சென்ஸ்ல நம்ம சொன்னோம்னா அந்த கியூரியாசிட்டி வந்து. ஆக்சுவலா கியூரியாசிட்டிக்கும் வேவு பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஒட்டு கேட்கறது அப்படிங்கிறது மற்றவங்க நம்மளை இன்வைட் பண்ணாமலே மற்றவங்களுடைய நாலேஜ் இல்லாமலே அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய பெர்மிஷன் கொடுக்காத அவங்களுடைய காரியங்களை பேச்சை கவனிக்கிறது, இதுதான் ஒட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கியூரியாசிட்டிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம செய்யலாம், அவங்களுக்கு தெரியாமலும் நம்ம செய்யலாம். பார்த்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது வந்து நேச்சுரல் தான். அது வந்து யூனிவர்சலும் கூட. ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா வேதாகமத்துல கூட அநேக ரகசியங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக காரியங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் மறைச்சுதான் வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கியூரியாசிட்டி இருந்தாதான் நம்ம வந்து அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த விருப்பமே எனக்கு இல்லை அப்படின்னா வந்து இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளவும் முடியாது. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தவும் மாட்டாரு. அதே நேரத்துல மற்றவங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள அதிக ஆர்வத்தை நம்ம காட்டுறோம் அப்படின்னா அது நிறைய நேரத்துல நம்மள பிசாசின் சோதனையின் திறந்த வாசலா அது வந்து நமக்கு மாறிடும். நீதிமொழிகள் 9:17 மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள்னு சொல்லிட்டு அந்த பரஸ்திரி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல திருட்டுத்தனமா மற்றவங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள நம்ம ஆர்வம் காட்ட காட்ட ஆரம்பத்துல அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது நமக்கு கண்ணியா மாறிடும். பிசாசு நம்ம நல்ல அவனுடைய கண்ணியில வந்து அப்படியே சிக்க வச்சிருவான் நம்மள வந்து. இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த இடத்துல வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கியூரியாசிட்டியையும் கார்னல் கியூரியாசிட்டியையும் நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணி தப்பா புரிஞ்சிக்க கூடாது. என்ன அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக பசி, ஆன்மீக கியூரியாசிட்டி, கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கிற கூடிய ஒரு விருப்பம்
அந்த விருப்பத்தையும் நம்ம வந்து மாம்சீகத்துல இருக்கக்கூடிய விருப்பத்தையும் ஒன்னா குழப்பி நம்ம வந்து தப்பா புரிந்து கொள்ள கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏரோது, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7 to 9 வாசிக்கும் போது ஏரோது இயேசு கிறிஸ்துவால செய்யப்பட்ட எல்லாவற்றையும் கேள்விப்படுறாரு. அப்போ சிலர் சொல்றாங்க யோவான் வந்து மரித்தோரிலிருந்து எழுந்தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. சிலர் எலியா வந்து திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தன் உயிரோட எழும்பி வந்து இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஏரோது வந்து கேள்விப்பட்டு பயங்கரமா கலக்கம் அடைந்து, நான் யோவான சிறையில எல்லாம் சிரச்சேதம் பண்ணனேன், இவன் இப்படிப்பட்டவங்களை இவன் செய்யறானே, இவன் யாரு அப்படின்னு சொல்லி ஏரோதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிந்து பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பினான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லூக்கா 23 8 to 9 நம்ம வாசிச்சோம்னா அதுல கொடுத்து ஏரோது வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் செஞ்ச அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பத்தி எல்லாம் கேள்விப்படுறாரு. அவர் செஞ்ச அடையாளங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அதனால வெகு நாளா வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆசை கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவரை கண்ட உடனே, இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறிச்சு அவங்க கிட்ட வந்து வினவினான் வந்து. ஆனா அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து மறுமொழியா எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ வந்து என்னன்னா, பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசு கிறிஸ்து மேல விடாம குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. ஏரோது என்ன பண்றாரு, போர் சேவகரோட சேர்ந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை கேலி கிண்டல்லாம் பண்ணி நக்கலா என்ன பண்றாரு அப்படின்னா அவரை திரும்ப பிலாத்து கிட்ட அனுப்புறாரு. அது வரைக்கும் பிலாத்துவும் ஏரோதும் சண்டைக்காரங்க, 2 பேரும் எனிமீஸா இருந்தாங்க. ஆனா அன்றைய தினம் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வாசிக்கும் போது, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது இத வந்து என்னன்னா, ஏரோதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணும், மனம் திரும்பணும், இயேசுவின் பிள்ளையா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து கியூரியாசிட்டி வந்து அவனுக்கு இல்லவே இல்லை. சிம்பிளி வந்து அவர் ஒரு கார்னல் கியூரியாசிட்டி தான் வந்து அவருக்கு காணப்பட்டுச்சு பார்த்துக்கோங்க. அதனால வந்து நம்ம வந்து இந்த எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் கியூரியாசிட்டியையும் கார்னல் கியூரியாசிட்டியையும் நம்ம ஒன்னா போட்டு குழப்பி தப்பா புரிஞ்சிக்க கூடாது. நமக்கு ஸ்பிரிச்சுவல் கியூரியாசிட்டி இருக்கிறது அவசியம். நமக்கு வந்து அடுத்து நம்ம பார்த்தா, நம்ம மிக அதிகமா மற்றவங்களுடைய விஷயங்களை அறிந்து கொள்றதுல நம்ம ஆர்வம் காட்டுவோம் அப்படின்னா, அதுக்காக அவங்கள நம்ம வேவு பார்க்கிறோம், ஒட்டு கேட்கிறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சோதனையா நம்ம வாழ்க்கையில மாறிடும், பெரிய டெம்ப்டேஷனா வந்து நமக்கு மாறிடும். அது மாத்திரம் இல்ல, அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படாதவங்க அப்படிங்கிறது தான் வந்து வெளிப்படும். அதுல வந்து சங்கீதம் 10:11 கொடுக்கப்பட்டிருக்கு, தேவன் வந்து அதை மறந்தார், அவர் ஒரு காலம் அதை காண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துல வந்து சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதன்படி கர்த்தர் பார்க்க மாட்டார். நம்ம வேவு பார்க்கிறோம், யாருக்கும் தெரியாது, அந்த நபருக்கு பர்டிகுலர் நபருக்கு தெரியாது. அவங்களுடைய அந்த ரங்கங்களை நம்ம திருடுறோம், ரகசியங்களை திருடுறோம். அப்படின்னா யாரும் பார்க்கல, அந்த பர்டிகுலர் பர்சனும் பார்க்கலதான், ஆனா கர்த்தர் பார்க்கிறாருல. அப்போ நம்ம கர்த்தர் பார்க்கிறாருங்கிற பயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கண்டிப்பா அதை செய்யவே மாட்டோம். இது எல்லாமே ரகசிய பாவங்கள் வந்து மற்றவங்களுடைய பிரைவசிக்குள்ள நம்ம நுழையிறது, அவங்க ஷேர் பண்ண விரும்பப்படாத காரியங்களை அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறது, அந்த விருப்பம், கியூரியாசிட்டி, இதெல்லாம் வந்து என்னன்னா அந்தரங்க ரகசிய பாவங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட ரகசிய பாவங்களை பாக்குறாரு, கண்டிப்பா நம்ம கிட்ட அதுக்காக டீல் பண்ணுவார், நம்ம சும்மா விடவே மாட்டாரா என்று வந்து என்னாகும் 32:23 உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால கர்த்தர் பார்க்காம இருக்கிறார் நம்ம நினைக்க வேண்டாம், கர்த்தர் நம்மளை பார்ப்பாரு, கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து அதை டீல் பண்ணுவாரு, நம்முடைய பாவம் நம்மளை வந்து தொடர் நிச்சயமா நம்ம கிட்ட வந்து ஆண்டு வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்க மேல நமக்கு உண்மையான ஒரு அன்பு இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அவங்களுடைய பிரைவசியை நம்ம மதிப்போம், மற்றவங்களுடைய பிரைவசியை நம்ம மதிப்போம். மத்தேயு 7:12 ஆதலால்
மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமான்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய, நமக்கு மற்றவங்க என்ன செய்யணும் நம்ம நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும். ஒருபோதும் நமக்கு மற்றவங்க இந்த மாதிரி காரியங்கள் செய்யறது நமக்கு பிடிக்காது அப்படின்னா நம்மளும் அடுத்தவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யவே கூடாது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம நிஜமாவே இன்னொருத்தங்களை நம்ம நேசிப்போம் அப்படின்னா அவங்களுக்கு பொல்லாப்பு செய்யவே மாட்டோம். நம்ம அதனால நம்ம இதனை பார்த்தோம். ஒட்டு கேட்கறது ரெபேக்காளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. வேதத்திலையும் ஒரு சிலர் ஒட்டு கேட்டிருக்காங்க. ஆனா இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம பொதுநல சேவைக்காக, ஒரு நாட்டின் நலனுக்காக, இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க பாதுகாப்புக்காக, இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம ஒட்டு கேட்கறது, வேவு பார்க்கறது, உளவு பார்க்கறது, ஒரு கியூரியாசிட்டி, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையில கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற எல்லாமே தப்பு தான். நிஜமாவே நம்ம இன்னொருத்தங்களை நேசிப்போமானா அடுத்தவங்களுடைய பிரைவசியை நம்ம மதிப்போம், அவங்களுக்கு பொல்லாப்பு நம்ம செய்ய மாட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படியாப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஈடுபடாதபடிக்கு இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாலாம் நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க திருடிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் அந்த ரகசிய தகவல்கள் எல்லாவற்றையுமே திருடுறாங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்படியாப்பட்ட ஹேக்கர்ஸ்க்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவங்க இந்த மாதிரி தகவல்களை இந்த இன்டர்நெட் மூலமா அவங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமா திருடுற இந்த காரியங்களை அப்படியாப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவங்கள தொடணும். கர்த்தர் தான் அது பாவம் அப்படிங்கிற உணர்வை அவங்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கணும். அதனால அந்த கன்விக்ஷனை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்து மனம் திரும்ப வைக்கும்படியா, அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படியா நம்மளுடைய ஜெபங்கள்ல நம்ம ஜெபித்துக் கொள்வோம். நன்றி.